محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم بارك على محمد كما باركت على إبراهيم اللهم رب هذه الدعوة التامة محمد محمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்து அதை இன்றளவிலும் காத்து வருகிற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை வழிமுறையை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த நபிமாவுடைய தலைவர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகள், தாபிகள், இமாம்கள், குறிப்பாக அல்லாஹுடைய இல்லத்திலே குடிமிருக்கக்கூடிய அல்லாஹுவை தொழுவதற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்னிடம் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த 3 தீமைகள். இது எதன் அடிப்படையில் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரே ஒரு ஹதீஸின் அடிப்படையில், அந்த ஹதீஸை மையமாக கொண்டு இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால்,
முஸ்னத் அஹ்மது என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் ஃபாரக ரூஹுல் ஜஸத, எவருடைய உயிர் அவருடைய உடையிலிருந்து பிரிகிற பொழுது, வஹுவ பரீஉம் மின் சலாஸ், 3 விஷயங்களிலிருந்து அவருடைய உடல் பிரிந்த நிலையில், அவர் அந்த செயல்பாட்டிலிருந்து பண்புகளிலிருந்து விலகிய நிலையில் அவருடைய உயிரானது அவருடைய உடையிலிருந்து பிரியுமானால், ஃபஹுவ ஃபில் ஜன்னா, அவர் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்பது வாஜிபாகிவிட்டது, கட்டாய கடமையாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 3 விஷயங்கள் என்ன? முதலாவது அல்லாஹுடைய சொன்னார்கள் அல் கிபர், பெருமை என்று சொன்னார்கள். இரண்டாவது அல் குலூல், மோசடி செய்வது என்று சொன்னார்கள். மூன்றாவது அத்தைன், கடன் வாங்குவது என்று சொன்னார்கள். பெருமை அடிப்பது, ஏமாற்றுவது, கடன் வாங்குவது, இந்த மூன்றும் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் பார்வையில் இது தீய பண்புகளாக, கெட்ட குணங்களாக வரையறுக்கப்படுகின்றன. ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு முஸ்லிம், அவன் மரணிக்கும் பொழுது இந்த 3 பண்புகளும் இல்லாத நிலையில் அவன் மரணிக்க வேண்டும். இந்த 3 பண்புகளும் அவனுடைய உள்ளத்தில் இல்லாத நிலையில் அவன் மரணித்தால்தான் அவன் சொர்க்கத்திற்குரிய மனிதனாக அவன் விடைபெறுகிறான் என்பது அர்த்தம். இந்த 3 பண்புகளில் ஒரு பண்பு அவனுடைய செயல்பாட்டில் இருக்குமானால் அவனுடைய மறுமை நிலை என்பது மிகவும் சந்தேகத்திற்குரிய விடயமாக மாறிவிடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக ஒரு நற்செய்தியையும் சொல்கிறார்கள், ஒரு எச்சரிக்கையையும் நமக்கு சொல்கிறார்கள். அப்ப இந்த 3 குணங்களும் மிக 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 மோசமான குணங்கள். ஆனால் இது எல்லா மனிதர்களிடத்திலும் காணப்படுகின்ற குணங்களாகவும் இருக்கிறது. முஸ்லிம் சமுதாய மக்கள் உட்பட எல்லா மனிதர்களிடத்திலும் இந்த 3 குணங்களும் மிக சர்வசாதாரணமாக காணப்படுகின்றன. இது ஒரு பாவம், இது ஒரு குற்றம், இது ஒரு தீய பண்பு என்கிற ஒரு உள்ளச்சம் கூட இல்லாமல், ஒரு உறுத்தல் கூட இல்லாமல் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருப்பதனால் இதை குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே எச்சரித்து விட்டு நமக்கு செஞ்சிருக்கிறார்கள். முதலாவது சொன்னது அல் கிபர். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொன்னா, உடல் பிரியும் பொழுதுன்னு சொல்றாங்க. உயிர் பிரியும் பொழுது, உடையிலிருந்து நம்முடைய ரூஹ் பிரியும் பொழுது இந்த 3 பண்புகளும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போனா நம்ம எப்படி யோசிப்போம் தெரியுமா? இந்த மனுஷ மூளை எது சொன்னாலும் டிஃப்ரெண்டாவே யோசிக்கும். எப்படி யோசிப்போம்? சாகும் பொழுது தானே, எப்ப சாகும் பொழுது தானே, வாழும் பொழுது எப்படினாலும் வாழ்ந்துடலாம், தப்பு இல்லை. சாகும் பொழுது நான் கடன் வாங்காதவனா, சாகும் பொழுது நான் பெருமை இல்லாதவனா, சாகும் பொழுது எவனையும் ஏமாத்தவனா மறந்துட்டு நான் சொர்க்கவாசி அப்படின்னு இன்னைக்கு தவறா விளங்கி வச்சிருக்கோம். இங்க நம்ம என்ன சொல்ல வராங்க இந்த ஹதீஸில்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எனக்கு அல்லாஹ் டேட் குறிச்சு அனுப்பியிருக்கான் அந்த உலகத்தில். இந்த மௌலவிக்கு, இந்த ஆலிம்சாக்கு இத்தனாவது வருஷம், இத்தனாவது மாசம், இந்த தேதி, இந்த கிழமை, இந்த இத்தனை மணிக்கு இந்த ஊர்ல இப்படி உடைய ரூஹ் பிரியும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு என்ன பேப்பர் எழுதியா கொடுத்திருக்கிறான்? அப்ப யாருக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது நிச்சயமானது, அதில் யாருக்கும் இன்று மாற்று கருத்து கிடையாது. முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட நான் நிரந்தரமா வாழுவேன்னு சொல்றது இல்லை யாரும். எல்லாருமே ஒரு நாள் செத்தான் போவேன்னு தான் சொல்றாங்க. அப்ப மரணத்தை எல்லோரும் நம்புகிறார்கள். அப்ப எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சம்பவிக்கத்தான் போகின்றோம். அப்ப அந்த மரணம் எப்பொழுது நிகழும் என்று யாருக்கும் தெரியாது. எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம், எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம், எங்கே வேண்டுமானாலும் நிகழலாம். அப்படியானால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? எப்பொழுதும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற சதா காலமும் அவன் இந்த குணங்கள் அவனிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை சொல்கிறது. கடன் வாங்குவது என்பது தவறா, அது பெரிய குற்றமா? அதை நான் பின்னாடி வரேன். கிபுர் என் முதல்ல அல்லாஹ்வுடைய என்ன சொல்றாங்க? முதல் தீய குணமாக இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய குறிப்பிடுவது அல் கிபுர், பெருமை என்கிறார்கள். பெருமை என்பது நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் படித்து பார்ப்பீர்களேயானால்
நீங்கள் திருமறை குர்ஆனை குறைந்தபட்சம் நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களேயானால் அதில் பெருமைக்குரியவர்களாக அல்லாஹ் தீயவர்களைத்தான் சொல்லி காட்டுகிறான். தீயவர்கள், கெட்டவர்கள், அநியாயக்காரர்களுடைய மிக முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் அவர்கள் பெருமை அளிப்பவர்களாக இருந்தார்கள். அதற்கு உதாரணம் ஃபிரௌன். அதுக்கு உதாரணம் நமக்கெல்லாம் தெரிந்த உதாரணம் தான் ஃபிரௌன். அவனை அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? அவன் பெருமை அடித்தான் என்று சொல்கிறது. அவன் வரம்பு மீறினான் என்று சொல்கிறது. அவன் இன்னஹு தகா, ஃபிரௌன் வரம்பு மீறி விட்டான். மூசாவே, ஹாரூனே, அவன்கிட்ட போய் நீங்க மார்க்கத்தை சொல்லுங்க, என்னை பத்தி அவனுக்கு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் வரம்பு மீறி விட்டான், அவன் பெருமை அடிக்கிறான், அவன் ஆணவம் கொள்கிறான் என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவனிடத்தில் அனுப்பி வைக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்ப தீயவர்களுடைய மிக முக்கியமான குணமாக அந்த குணம் இருந்திருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. எந்த நல்லவருடைய குணமும் பெருமை இருப்பதாக நாம் பார்க்க முடியாது. நபிமார்களிடத்தில் எந்த நபியிடத்திலும் பெருமை இருந்ததாக நாம் பார்க்க முடியாது. அதேபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எத்தனையோ நல்லவர்கள், நபிமார்கள் அல்லாத பிற நல்லவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற நல்லவர்களை பற்றி பேசுகிறானே, அவர்களுடைய பண்பாக பெருமை இருந்ததாக குர்ஆனிலே பார்க்க முடியாது. அப்ப தீயவர்களுடைய பண்பு தான் பெருமை. அது ஒன்று. இன்னொன்று, மனிதன் பெருமைப்படுவதற்கு தகுதியற்றவன். பெருமை அடிப்பதற்கே மனிதன் தகுதியற்ற, அந்த தகுதி மனிதன் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. அது நபியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த மனிதனுக்கும் பெருமை அடிப்பதற்கு தகுதியே கிடையாது. பெருமை அடிப்பதற்கு மிக தகுதி உள்ளவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் மட்டும்தான். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் அப்படிதான் சொல்றான், என் பெருமை என்பது என்னுடைய மேலாடை, என்னுடைய ஆடை. அது என்னுடைய ஆடை எவனாவது உடுத்திக்கொள்ள விரும்பினால், மனிதர்கள் யாராவது, என்னுடைய அடியார்கள் யாராவது உடுத்திக்கொள்ள விரும்பினால் அவனோடு நான் சண்டையிடுவேன் என்கிறான். அவனை நான் அதாபு செய்வேன், அவனை தண்டிப்பேன். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பெயர் என்ன தெரியுமா? அல் முத்தகப்பிர். அல்லாஹ்வுடைய பெயர்ல அஸ்மாஉல் ஹுஸ்னான்னு சொல்றோமா இல்லையா? அதுல ஒரு பெயர் என்ன? அல் முத்தகப்பிர். அப்படின்னு அர்த்தம் பெருமைக்கு உரியவன் அல்லாஹ். பெருமை அனைத்தும், புகழ் அனைத்தும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அவன் மட்டும்தான் பெருமை அடிக்க முடியும். வேறு யாரும் இந்த உலகத்தில் பெருமைக்கு அப்பாற்பட்டவர்கள், பெருமைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெருமையை குறித்து சொல்ல வேண்டுமானால் இஸ்லாமிய மார்க்கம் அதை கண்டித்து விலாவாரியாக நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நமக்கு எத்தனையோ எச்சரிக்கைகளை செய்திருக்கிறாங்க. ஆனா மனுஷன், பெரும்பாலான மனிதர்கள் பெருமை உள்ள மனிதர்களாக இருக்கு. இந்த பெருமை எப்படி வருது ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல? பொதுவா பணம் அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய உள்ளத்துல பெருமை வந்து குடிபு வந்துடும். இன்னொன்று கல்வி, யாரிடத்திலும் இல்லாத ஒரு கல்வி அறிவு என்னிடத்திலே இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்கா சைத்தான் என்ன பண்ணிடுவான்? அவனுடைய உள்ளத்துல பெருமையை கொண்டு வந்துடும். அது மாதிரி பட்டங்கள், பதவிகள், அதிகாரங்கள், அதிகாரத்தில் இருக்கவெல்லாம் பாருங்க, இப்ப நம்மளை அடக்கி ஆள்றானா இல்லை, எதனுடைய வெளிப்பாடு? ஃபிரௌனும் அதிகாரத்துல தான் இருந்தான், பதவியில தான் இருந்தான், அரசனாக இருந்தான், மன்னனாக இருந்தான். அந்த மன்னன் என்கிற அந்த பதவி அவனை பெருமையாளனாக அவனை மாற்றியது. அப்ப இப்படி ஒருவரை விட, மற்றவர்களை விட தனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு உயர்வு கிடைக்கும் பொழுது, அது பொருளாதாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், வேறு வேறு விஷயங்களாக இருக்கலாம். உதாரணத்திற்கு இந்த மூன்றை நான் சொல்கிறேன். இப்படி மற்றவர்களை விட ஒரு படி மேலாக நான் உயர்ந்து விட்டால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்கா சைத்தான் என்ன போட்டுறான்? பெருமையை போட்டுறான். அப்ப பெருமை இப்படித்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உருவாகிறது. இப்ப எந்த சந்தர்ப்பத்திலும், குறிப்பாக ஒரு முஸ்லிம் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் சரி, அது கல்வியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் சரி, அவருடைய உள்ளத்தில் அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கணும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது. நான் இவ்வளவு பெரிய உயர்வை அடைந்திருக்கேன் என்று சொன்னால் இந்த புகழ் யாருக்கு சொந்தம்? இந்த பெருமை யாருக்கு சொந்தம்? என்னுடைய பெற்றோர்களுக்கோ, என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கோ, அல்லது எனக்கோ, எனது மனைவிக்கோ, என்னுடைய பிள்ளைக்கோ கிடையாது. என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் சொந்தம் என்கிற எண்ணம் இருக்குமானால் அவனுடைய உள்ளத்துல என்ன வராது? பெருமை வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 28வது அத்தியாயம் சூரத்துல் கஸஸினுடைய 83வது வசனம், தில்க தாருல் ஆஹிரா, நாளை மறுமையினுடைய வீடு யாருக்கு தெரியுமா இருக்கிறது? நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த், யார் இந்த பூமியிலே பெருமை அடிக்காமல் வாழ்கிறார்களோ, யுரீதுன உலுவன் ஃபில் அர்த், பெருமை அடிக்காமல் யார் வாழ்கிறார்களோ,
அவர்களுக்கு தான் நாம எதை தயார் செய்து வச்சிருக்கிறோம் சொல்றான், தாருல் ஆகிரா, மறுமையின் வீடு. மறுமையின் வீடு என்று சொன்னா என்ன, அல் ஜன்னா, சொர்க்கத்தை தான் அல்லாஹ் எப்படி சொல்றான், தாருல் ஆகிரான்னு அல்லாஹ் வேற பேரை மட்டும் மாத்தி சொல்றான், ஜன்னத்துன்னு சொல்லாம தாருல் ஆகிராங்கிற மறுமையின் வீடு. மறுமையின் வீடு யாருக்கு சொந்தமானது, யாருடைய உள்ளத்திலே பெருமை இல்லையோ, வலா ஃபசாதா, யார் இந்த உலகத்திலே குழப்பம் விளைவிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இருக்கிறது. வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு என்பது முத்தகீன்களுக்கு தான், இறையச்சவாதிகளுக்கு தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல மறுமையின் வீடு, சொர்க்கம் உனக்கு வேண்டுமா, உன்னிடத்திலே கிபிர் இருக்கக்கூடாது, உன்னிடத்திலே பெருமை இருக்கக்கூடாது, அணு அளவு கூட இருக்கக்கூடாது, சிறிதளவு கூட இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். அதற்கு உதாரணம் யார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெருமை பிடித்தவனாக, ஆணவம் பிடித்தவனாக வாழ்ந்தது ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபிரௌன் ஒருத்தன், அது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது. அதே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த இன்னொருவன் யார் தெரியுமா, காரூன். ஹாரூன் இல்ல, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர் நபி. இன்னொருத்தன் காரூன், காஃப், காரூன், அவன் மிகப்பெரிய பணக்காரன். எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, இன்றைக்கு அம்பானி அதான்லாம் சொல்றோமே, அவர்களை எல்லாம் விட மிகப்பெரிய பணக்காரன். இன்றைக்கு ட்விட்டருடைய ஓனர் எலான் மஸ்க் சொல்றோமே, வேர்ல்டு நம்பர் அவர் தான் ஃபர்ஸ்ட், அப்படிதானே, உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர் யார் இப்ப தற்போதைக்கு, எலான் மஸ்க் தான் வேர்ல்ட்லயே. இவரை விட, இந்த எலான் மஸ்கை விட பல மடங்கு பணக்காரன் யாரு, அன்றைக்கு காரூன் இருந்தான். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டினான் அவருடைய வரலாறு. இதே 28 அத்தியாயத்தினுடைய 76வது வசனத்தை நீங்கள் படித்துக் கொண்டு வாருங்கள். அதெல்லாம் சொல்றான், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்திலே காரூன் என்று ஒருவர் இருந்தான். ஃபபகா அலைஹிம், அவன் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் வரம்பு மீறி செயல்பட்டான். வஆதைனாஹு மினல் குனூஸ், அவனுக்கு நான் அள்ளி அள்ளி கொடுத்தேங்கிறான் அல்லாஹ். குனூஸ் கன்ஸினுடைய பன்மை, பொக்கிஷமுடைய பன்மை குனூஸ், பொக்கிஷங்கள், கஜானாக்களை அள்ளி அள்ளி கொடுத்தோம். எந்த அளவுக்கு தெரியுமா, மா இன்ன மஃபாத்திஹு லிதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா, அவனுடைய கஜானாக்குடைய சாவிகளை மட்டுமே சுமப்பதற்காக பலம் வாய்ந்த கூட்டத்தினர்கள் இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதை சுமக்கிறதுக்கு, வெறும் சாவியை மட்டும், சாவி கொத்தை மட்டும், அவனுடைய பொருளாதாரத்தினுடைய சொத்தினுடைய அந்த கஜானாவுடைய சாவிகளை மட்டுமே சுமப்பதற்காக சாதாரண நபர்கள் இல்ல. எப்படி அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துறான்னு பாருங்க, பில் உஸ்பத்தி உலில் குவா, சக்தியுடையவர்கள், பலசாலிகள் இருந்தார்கள், மிகப்பெரிய பலசாலிகள் இருந்தார்கள். இப்ப சாவியே அவ்வளவு இருந்துச்சுன்னா அப்ப அவன்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்திருக்கும், சாவியே அவ்வளவுனா இப்ப எவ்வளவு கஜானா அவன்கிட்ட இருந்திருக்கும், எவ்வளவு பொக்கிஷங்கள் அவன்கிட்ட இருந்திருக்கும். அப்ப அவன் என்ன பண்ணான், அவன் பெருமை அடித்தான். அவருடைய சமுதாய மக்கள் சொன்னார்கள், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், காரூனே இதை வச்சு ஆட்டம் போடாத, இதை வச்சு ஆனந்தப்படாத, அல்லாஹ் உனக்கு யாருக்கும் கொடுக்காத ஒரு பொருளாதார சொத்தை கொடுத்துட்டானா ஆட்டம் போடாத. ஆட்டம் போட்டன்னா ஆட்டம் போடுபவர்களை, பெருமை அடிப்பவர்களை, ஆணவம் கொள்வர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று அவருடைய சமுதாய மக்கள் அவருடைய சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்ற, வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை வச்சு மறுமை வீட்டை தேடிக்க. அல்லாஹ் இதை இங்கே அதைத்தான் சொல்றான், மறுமை வீட்டை தேடிக்கொள், சொர்க்கத்தை பெறுவதற்காக அதை நீ பயன்படுத்திக்க. அல்லாஹ் உனக்கு யாருக்கும் கொடுக்காத பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறானே, அதை எதுக்கு பயன்படுத்தணும், வீணான வழியில, தவறான வழியில அவருடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணிடாத. மறுமையின் வீட்டை தேடுவதற்காக அந்த பொருளாதாரத்தை அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், உன்னை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்திருக்கிறானோ அதே மாதிரி உன்னுடைய பொருளாதாரத்தை வச்சு ஏழைகளை கண்ணியப்படுத்து, மற்றவங்களுக்கு உதவி செய், அவங்களை கண்ணியப்படுத்து என்று அவங்க சமுதாய மக்கள் அவனுக்கு அறிவுரை வழங்கினார்கள். வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியிலே குழப்பம் செய்து கொண்டு திரியாதே, குழப்பம் செய்வர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப அவன் சொன்னான், அவன் இந்த வார்த்தை தான் அவனை அழிச்சது. அவன் கடைசியில் எப்படி ஆனா என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்றில் சொல்லி காட்டுறான். அவன் சொன்னான் அந்த மக்களிடத்திலே, தன்னுடைய சமுதாய மக்களிடம், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்றீங்க நீங்க, இது அல்லாஹ்லாம் எனக்கு கொடுக்கல, இது என்னுடைய சுய அறிவால் நானாக சுயமாக உழைத்து சம்பாதிச்ச சொத்து, இது ஏதோ அல்லாஹ் கொடுத்தாங்கிறீங்க அப்படின்னா. அவன் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்றான்,
இன்னமா ஊத்தி துகு, இது எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டது தெரியுமா? அலா இல்மின் இந்தி, என்னுடைய சுய அறிவால் கொடுக்கப்பட்டது. நான் சுயமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் திறமையா சம்பாதிச்சேன், என்னுடைய திறமைக்கு கிடைச்சதுதான் சொத்து, அல்லாஹ்லாம் கொடுக்கல அப்படின்னு அவன் பெருமை அடித்தான். அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி, அல்லாஹ் சொல்றான், டேய் உன்னை விட எத்தனையோ பலசாலிகள் அந்த உலகத்துல வாழ்ந்தார்கள், உன்னை விட மிகப்பெரிய மோசமான ஆட்கள் அந்த உலகத்துல உனக்கு முன்னாடி வாழ்ந்தான், பலசாலிகள்லாம் வாழ்ந்தான், அவனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பாரு அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அவனை எச்சரிக்கை செய்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபி ஸீனத்திஹி, ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான், காரூன் ரொம்ப டிப்டாப்பா ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அப்படி எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணான், வெளியே வந்தான், ரோட்டுக்கு வந்து மக்களுக்கு அப்படியே சீன் போட்டான். காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, அப்பொழுது இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர் இருக்காங்களா இல்லையா, இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள் பொருளாதாரங்களை நேசிக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள், யாழைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாமா? எப்படி காரூனுக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்திருக்கானே, இந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாமா? இன்னஹு லது ஹஸ்ஸின் அதீம், பெரிய ஆளுதான் காரூனே, ரொம்ப பெரிய ஆளாயிட்டான், பாக்கியவான், எவ்வளவு பெரிய பாக்கியவான், அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்துட்டான், நமக்கு இந்த மாதிரிலாம் அல்லாஹ் கொடுக்கலையே அப்படின்னு அவனை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். யாரு? இந்த உலகத்தை நேசித்தவர்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், வகாலல்லதீன ஊத்துல் இல்ம, அப்பொழுது அறிவுடையவர்கள் சொன்னார்கள், அன்றைக்கு இருந்த கல்வியாளர்கள் ஆலிம்கள் சொன்னார்கள் அந்த மக்களிட, வைலக்கும் சவாபல்லாஹி கைர், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு என்ன ஆச்சு, இவனை பார்த்து பொறாமப்படுறீங்க, இவனுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு அல்லாஹ் கொடுக்கலையும் பொறாமப்படுறீங்க, அவனை என்ன ஆக போறான்னு நமக்கு தெரியாது, அவன் என்ன நிலைமைக்கு ஆக போறானோ தெரியல, அவன் அல்லாஹ் கொடுத்தது அவன் மதிக்கல, ஏதோ தான் சுய அறிவால சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டு திரிகிறான், அவனை மாதிரி நமக்கு கிடைக்கல, நீங்க இது பண்றீங்க, ஆசைப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு, வைலக்கும் சவாபல்லாஹி கைர், உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் மிக சிறந்தது. எனவே மன் ஆமன பில்லாஹி, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருப்பது மிக சிறந்தது. வலா யுலக்காஹா இல்ல ஸாபிரூன், அது யாருக்கு கிடைக்கும்? யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அந்த பொக்கிஷம், அல்லாஹ்வுடைய அந்த நன்மைகள் என்பது யாருக்கு கிடைக்கும் சொன்ன, அந்த உலகத்தில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அந்த பொறுமைசாலிகளுக்கு கிடைக்கிற பரிசு என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அவனுடைய இறுதி முடிவு, அவனுடைய அழிவு எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், ஒரு நாள் அவன் சுகபோகமாக வீட்டிலே எந்த கவலையும் இல்லாமல் மிக சந்தோஷமாக வீட்டில் தான் இருந்தான், எங்கேயும் போகல, வீட்டில் இருக்கும் பொழுதே அவனை நாம் பூமியில் அவனுடைய வீட்டோடு சேர்த்து சொருகி விட்டோம்னு அல்லாஹ் சொல்றான். எங்க வச்சு? அவன் வீடு எவ்வளவு பெரிய பணக்காரன், எலான் மஸ்கை விட மிகப்பெரிய பணக்காரன். அப்ப அவனுடைய வீடு எப்படி இருக்கும்? மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய அரண்மனை அவன் வீடு. அந்த வீட்டில் அவன் இருக்கும் பொழுதே அவனுடைய வீட்டோட சேர்த்து, அவனுடைய அரண்மனையோட அவனுடைய பங்களாவோட சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் அவனுடைய ஆணவத்தால் அவனுடைய பெருமையின் காரணத்தினால் பூமியில் சொருகி விட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் யோசிச்சு பார்த்திருப்பானா நமக்கு இப்படியா மௌத்தோர்னு யோசிச்சு பார்த்திருப்பானா? இல்ல அல்லாஹ் வெளியே வாடா, வெளியே வந்து உனக்கு வேற மாதிரி மௌத்தரன்னு அல்லாஹ் கொடுத்தானா? இல்ல, அவன் யோசிச்சே பார்த்திருக்க மாட்டான், வீட்டுக்குள்ளதான் இருந்தான், சந்தோஷமா இருந்தான், நிம்மதியா இருந்தான், இப்படிலாம் மௌத்தனை எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆனா வீட்டுக்குள்ள வச்சே அல்லாஹ் அவனை பூமியிலே சொருகி விட்டதாக அவனுடைய மரணம் எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டு. மறுநாள் ஆச்சு, முன்னாடி சொன்னாங்களே காரூனுக்கு கொடுத்த மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுக்கலையே, பெரிய பாக்கியமா அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மக்கள் பார்த்துட்டு ஆஹா நாம தப்பிச்சோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு விசாலமாக கொடுப்பான், அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் குறைத்து கொடுப்பான். இதுதான் நியதி, அல்லாஹ்வுடைய நியதி. லௌலா அம்மன் அல்லாஹு அலைனா, அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் நமக்கு இல்லை என்று சொன்னால், நம் மீது இல்லை என்று சொன்னால், லஹஸவபினா, நாமும் சேர்ந்து நினைச்சிருப்போம், அவனை மாதிரி பூமிக்குள்ள போயிருப்போம், நாமளும் செத்து போயிருப்போம், நாமளும் அழிஞ்சு போயிருப்போம், நல்ல வேளை நாம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க முத நாள் ஆசைப்பட்டவங்க, முத நாள் அவனை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள், மறுநாள் அவன் செத்து போன பிறகு, அவன் அழிஞ்சு போன பிறகு, அவன் இருந்த இடமே தெரியாமல் ஆன பிறகு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஆஹா அவனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, அவனை மாதிரி நம்ம ஆசைப்படக்கூடாது என்று அவர்கள் பதறினார்கள் என்பதாக என்ன சார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப அவனுக்கு ஏன் இந்த அழிவு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கோரமான மரணம் அவனுக்கு? அவனுடைய ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான். ஃபிரௌனை அல்லாஹ் அப்படித்தான் அழிச்சான். ஃபிரௌன் ஆணவக்காரன் என்பதனால்தான்
பெருமைக்காரன் என்பதனால்தான் அவனை நடுக்கடலுக்கு வாடா வா என் பின்னாடியே வா, நடுக்கடலை கொண்டு போய் அவனை சாகடித்தானா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை எப்படி அழிக்க வேண்டுமோ அப்படி அழிப்பான். எங்க வச்சு இவனை வீட்டுக்குள்ள வச்சு அழிச்சவன் அவன் அரசன், நீ வீட்டுக்கு வெளியே வா, நடுக்கடல் தான் உனக்கு சாவு, நடுக்கடல்ல தான் உனக்கு மவுத்து, வா, உன்னுடைய மவுத்து எல்லாருக்கும் பாடமா இருக்கணும், உன்னுடைய மவுத்து இந்த உலகத்துக்கே பாடமா இருக்கணும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்றான். அவனுடைய மரணத்தை நடுக்கடலில் ஆக்கினான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே மூசா நபியுடைய காலத்தை சார்ந்தவர்கள், மூசா நபியுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ரெண்டு பேருமே கெட்டவர்கள், ரெண்டு பேருமே அநியாயக்காரர்கள், ரெண்டு பேருமே பெருமை அடிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவருடைய முடிவு எப்படியானது? அப்ப எதை வைத்தும் பொருளாதார ரீதியாகவும் சரி எந்த ஒரு ரீதியாகவும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல பெருமை என்பது குடிபுகுந்து விடவே கூடாது. அதனால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சிறு வயது மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லுக்மான் என்கிற ஒரு நல்லவர் வாழ்ந்தார் முன்னொரு காலத்திலே. அவருடைய பெயர்ல அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவே இறக்கி லுக்மான் என்ற ஒரு சூறாவுக்கு பெயர் வைத்து அந்த சூறால அவர் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்த அறிவுரைகளை அல்லாஹ் பட்டியல் போடுறான். அதுல ஒரு அறிவுரை என்ன தெரியுமா? வலா துஸகிர் ஹத்தக லின்னாஸ், என்னுடைய அருமை மகனே, என் மகனே, நீ என்ன பண்ணக்கூடாது, மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை நீ ஆணவத்தால் திருப்பி விடாது, பெருமைப்பட்டு மக்களை விட்டு முகத்தை கூட திருப்பிடாத. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே ஆணவம் கொண்டு பெருமை கொண்டு தெரியாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹுர், யார் ஆணவம் கொள்கிறானோ, எவன் பெருமை அடிக்கிறானோ அவனை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று சின்ன வயசு தன்னுடைய பையனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததை, போதித்ததை, அறிவுரை வழங்கியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அதை பதிவு செய்யறான். இதே மாதிரி நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி நாம நம்ம பிள்ளைகளுக்கு இந்த அறிவுரையை சின்ன பிள்ளையிலிருந்தே ஊட்டணுமா? பெருமை இருக்கக்கூடாது, சின்ன வயசுல இருந்தே பெருமை இருக்கக்கூடாது என்பதை நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கே ஊட்டி வளர்க்கணும்னு சொன்னா பெரியவங்க நம்ம எப்படி இருக்கணும்? நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டால் எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யக்கூடாது, ஒரு அணு அளவு கூட நம்முடைய உள்ளத்திலே பெருமை வந்து விடக்கூடாது. சரிங்க, பணம் வந்தா பெருமை வருங்கிறீங்க, காசு வந்தா பெருமை வருங்கிறீங்க, பதவி வந்தா கல்வி வந்தா பெருமை வரும், மற்றவங்களுக்கும் பெருமை வராதா? மற்றவங்களுக்கும் வரும். ஏழைக்கும் பெருமை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏழை கூட ஒரு கட்டத்தில் என்ன செய்வானா, பெருமை அடிப்பானா. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே குறிப்பிடுறாங்க, முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டது, சலாசத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலா யன்துரு இலைஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். நாளை மறுமையிலே மூன்று நபர்களை அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களிடத்தில் பேசவும் மாட்டான், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு மிக கேவலமான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய சொல்லி மூன்று பேரை குறிப்பிட்டார்கள். அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? ஆயிலுன் முஸ்தக்பிர் அப்படின்னாங்க, பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்று சொன்னார்கள். நான் இவன என்ன சொன்னேன், காசு இருந்தா பெருமை வரும்னு சொன்னேன், பணக்காரங்களாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா பெருமை வரும்னு சொன்னேன். ஆனா இங்க இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, பெருமை அடிக்கக்கூடிய ஏழைங்கிறாங்க. அப்ப ஏழைக்கு ஒரு கட்டத்தில் பெருமை அடிக்கிறான். சரி, பணம் இருக்கவன் பணம் இருக்குன்னு பெருமை அடிக்கிறான், அவன்கிட்ட ஒண்ணு இருக்கு பெருமை அடிக்கிறான், ஓகே, அதுல கூட ஒரு நியாயம் சொல்லலாம். என்கிட்ட இருக்கு நான் பெருமை அடிக்கிறேன், என்கிட்ட கல்வி இருக்கு நான் பெருமை அடிக்கிறேன், அது எல்லாம் பாதுகாக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு என்பதனால பெருமை அடிக்கிறாங்க என்பது வேறு. ஆனா ஏழைகிட்ட என்ன இருக்குன்னு பெருமை அடிக்கிறான்? அவன்கிட்ட பணம் இருக்குதா, பதவி இருக்குதா, அல்லது கல்வி இருக்குதா? ஒண்ணும் கிடையாது, அவனே பரம ஏழை, ஒண்ணுமே இல்லை, நீயே ஓட்டாண்டி, உனக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு? அப்ப அதனால தான் அல்லாஹ் சொல்றாங்க, பெருமை அடிக்கக்கூடிய ஒன்றுமே இல்லாமல் பெருமையை அடிப்பதற்கு உனக்கு தகுதியே இல்லை. மற்றவனால இருக்கு பெருமை அடிக்கிறான், நீ இல்லாமே பெருமை அடிக்கிறிய. சில பேர் எப்படி சொல்லுவாங்க, என்கிட்ட மட்டும் அவன்கிட்ட இருந்த மாதிரி என்கிட்ட ஒரு 10 கோடி இருந்துச்சு வைங்களேன், நான் அப்படியே ஊருக்கே வழங்கிடுவேன்பாங்க. 10 கோடி வந்தார் வழங்கிடுவாராக்கும், சும்மா பேர் அடிச்சு விடுறது. இவர் ஏழையா இருப்பாரு, கொடுக்கறதுக்கு 4 பேர் கொடுக்க முடியாது, இவரே பஞ்சபரதேசியா இருப்பாரு. மற்றவங்களை பார்த்து பெருமை, பணக்காரங்களை பார்த்து, அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்தா 4 பேருக்கு நான் சோறு போட்டிருப்பேன், 4 குமர்களை கரையேற்றிருப்பேன், அப்படி பண்ணிருப்பேன், இப்படி பண்ணிருப்பேன், அல்லாஹ் எனக்கு கொடுக்கல அப்படிமா. இது ஒரு வகையான பெருமை தானே, இருந்தா அவர் பண்ணுவாராம், அதான் இல்லையே பேசாம இருக்க வேண்டியதானே. அப்ப இங்கே அல்லாஹ்வுடைய என்ன சொல்றாங்க, 3 பேர்களில் ஒரு நபர் பெருமை அடிக்கக்கூடிய ஏழைங்கிறாங்க. அப்ப எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா மனிதனிடத்திலும் ஒரு கட்டத்தில் பெருமை குடிபுகுந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்ப எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லிம் பெருமை உள்ளவனாக இருக்கக்கூடாது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், மிக தெளிவாக சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர், யாருடைய உள்ளத்திலே அணு அளவு கிபர் பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள்.
இப்ப சஹாபாக்கள் கேட்டார், ஒரு மனிதர் எழுந்து கேட்கிறார், இன்னர் ரஜுல யுஹிப் ஐ யகூன சௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன ஆசைப்படுறேன்னா, அல்லது ஒரு மனிதன் என்ன ஆசைப்படுறான்னா, அவனுடைய அணிகின்ற ஆடை அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் அணியக்கூடிய செருப்பு அவனுக்கு அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறான். இது பெருமையாகுமா அல்லாஹ்வுடைய தூதரே? நாமளா இருந்தா இதை எப்படி கடந்து போயிடுவோம். அல்லாஹ்வுடைய என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்கே போக முடியாதுங்கிறாங்க, அவன் நரகவாதிங்கிறாங்க. அப்ப இங்கே சஹாபாக்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க, ஒருவேளை இதுவும் பெருமையா இருந்தா நம்மளும் நரகத்துக்கு போயிருவோமா இல்லையா? அப்ப இந்த டவுட் நம்ம கிளியர் பண்ணணுமா இல்லையா? டவுட்டை கிளியர் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ட்ரெஸ் நல்லா இருக்கும், டீப் டாப்பா ட்ரெஸ் போடுறாங்க, நல்ல செப்பல் போடுறாங்க, இதெல்லாம் போட்டா பெருமையா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அவ்வளவுதான். அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகை விரும்பக்கூடியவன். அப்படி அழகா ட்ரெஸ் போடுங்கிறாங்க. உன் செப்பல் நல்ல செப்பலா போடு, அழகான செப்பலா போடு, நல்ல ட்ரெஸ் உடுத்து, அது அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகைத்தான் விரும்புகிறான். நீ ஜீனத்தா இருக்கணும் தான் அல்லாஹ் விரும்புறான். பள்ளிவாசலுக்கு வரும்போது ஜீனத்தான் ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு உடுத்துட்டு வாங்கன்னு தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்ப இதெல்லாம் பெருமை கிடையாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபுர் என்றால் என்ன என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் சொன்னார்கள். அல் கிபுர், கிபுர் என்பது பத்தருல் ஹக்கி வ கம்துன் நாசி. இதுதான் கிபுர். பத்தருல் ஹக்கி, சத்தியத்தை மறுப்பது. இது சத்தியம், இது உண்மை, இது சரி என்று மிக தெளிவாக தெரிந்த பிறகு எவன் மறுக்கிறானோ அவனிடத்திலே கிபுர் இருக்கிறது என்று அர்த்தம். யார் உதாரணம்? ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சத்தியத்தை சொன்னாங்களா? அல்லாஹ் தான்டா ரப்பு, நான் அல்லாஹ்வுடைய தூதர்டா, நீயும் நானும் அவனுக்கு அடிமைதான்டா அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஏத்துக்க மறுத்தான். அன ரப்புக்கும் அல்லாஹ், நானே பெரிய ரப்புன்னா, நான் தான் உங்களுக்கெல்லாம் ரப்புன்னா. பெருமை வந்துச்சா இல்லையா? சத்தியத்தை மறுத்தானா இல்லையா? அப்ப இங்க அல்லாஹ்வுடைய சத்தியத்தை மறுப்பது, உண்மை என்று தெரிந்து மறுப்பதற்கு பெயர் அவனுடைய கிபுர் இருக்குதா அவன் அர்த்தம். இன்னொன்னு என்ன? கம்துன் நாஸ், தன்னை விட மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, கேவலமாக நினைப்பது. தன்னை மட்டும் பெரிய ஆளா காட்டிக்கிறது, இவன் மட்டும் பெரிய யோக்கியம் மாதிரி காட்டிக்கிறது. மற்றவங்க எல்லாம் என்ன மனுஷங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க எல்லாம் கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது. இப்ப யார் தன்னை உயர்வாக கருதி மற்றவர்களை கேவலமாக நினைக்கிறானோ அவருடைய உள்ளத்துல கிபுர் இருக்குன்னு அர்த்தம். இங்கே அல்லாஹ்வுடைய அழகாக சொன்னார்கள், கிபுர் என்று சொன்னால் அவன் சத்தியத்தை மறுப்பான், மற்றவர்களை கேவலமாக பார்ப்பான். இது ரெண்டுமே யார்ட்ட இருந்துச்சு? ஃபிரௌன் இருந்துச்சு. அவன் தன் மற்றவர்கள் பனி இஸ்ரவேலை அடிமைகளாக நடத்தினான். அவன் மனுஷனா கூட நடத்தல, அப்படித்தானே? பனி இஸ்ரவேலை அடிமைகளாக நடத்தினான். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை அல்லாஹ் அனுப்பி உன் சமுதாய மக்களை மீட்டிட்டு வாங்க, அவங்க சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று அவர்களை இரவோடு உறவாக அழைத்து கொண்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி கொண்டு போனாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப ரெண்டுமே ஃபிரௌனிடத்துல இருந்தது. அதனால தான் அவன் பெருமை அடிச்சான்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப அன்பார்ந்த சகோதரிகளே, பெருமை என்பது நம்மை நரகத்துக்கு அழை செல்லக்கூடிய, சொர்க்கத்தை தடை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த விஷயம் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது. இது முதலாவது. இரண்டாவது என்ன? அல் குலூல். இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய அல் குலூல், ஏமாற்றம், மோசடி செய்வதுன்னாங்க. மோசடி செய்வதுன்னா என்ன? நம்ப வச்சு கழுத்தறுக்கிறது. இவனை என்னமா நம்பணும் தெரியுமா? என் நண்பன், உயிருக்கு உயிரான நண்பன், என் உடன் பிறந்தவன், எனக்கு 10 வருஷமா பழக்கம், 5 வருஷமா பழக்கம், ரொம்ப நம்பினேன், ஆனா கழுத்து அறுத்துட்டான் பாய். இப்படி கழுத்து இருக்கிறது பேர் தான் என்னது? ஏமாற்றுவது. இது நிறைய நடக்குது இன்னைக்கு இந்த ஸ்கேம்ன்றது, இன்னைக்கு ஏமாத்துறது நிறைய வழிகள்ல இன்னைக்கு ஏமாற்றுதல மோசடி பண்றது வந்துருச்சு, அப்படிதானே? கணக்கே இல்லை. இன்னைக்கு எப்படி இல்லாம ஏமாத்துறான், விதவிதமா ஏமாத்துறான். இப்படியெல்லாம் ஏமாத்த முடியுமா அப்படின்னு நாம யோசிக்க கூட டைம் கிடைக்காது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஏமாத்து டக்குன்னு போயிடுறாங்க. 5 நிமிஷத்துல ஏமாத்திட்டு நம்மள போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஏமாற்று பேர்வழிகள் நிறைந்த உலகமாக இன்றைக்கு இந்த உலகம் மாறி போய்விட்டது. அப்ப குறிப்பாக இன்றைக்கு மோசடி அதிகமாக நடைபெறுகிற இடம் என்ன சொன்னா, வியாபாரத்துல நிறைய மோசடி நடக்குது. 1 லிட்டர் பால்னா 1 லிட்டர் பால் அங்க இருக்குது, 900 மில்லி கூட இருக்குதான்னு தெரியல. அதுலயும் கலப்படம், தண்ணியை கலந்துடுறாங்க. 1 கிலோ அரிசி கேட்டா 1 கிலோ அரிசி இருக்கிறது இல்ல. எதுலையுமே இன்னைக்கு நீ எதை கேட்கிறோமோ அதை தர்றதில்லை. அப்ப எல்லாத்துலயும் கலப்படம், எல்லாத்துலயும் சரியா இருக்கிறது இல்ல. வியாபாரத்துல எவ்வளவு மோசடி நடக்குது இன்றைக்கு. இந்த பொருள் காட்டுவார் ஒருத்தர், அவர் என்ன செய்வாரு? விற்கிறவரு இந்த பொருளை காட்டி இது அப்படியாக்கும் இப்படியாக்கும் பாரு, அதுல ஒரு மண்ணுமே இருக்காது, அதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா அதை விற்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய சரக்கை எப்படியாவது விட்டுவிட என்பதற்காக பொய் சொல்லி விற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு சந்தர்ப்பத்தில் கடை வீதிக்கு போனாங்க, மார்க்கெட்டுக்கு.
மார்க்கெட்டுக்கு போனா அப்படியே செக் பண்றாங்க. ஒரு கடைக்கு போய் அங்கே தானிய குவியல்கள் இருக்கிறது, அதுக்குள்ள அப்படி கையை விட்டாங்க. கீழே பார்த்தா ஈரப்பதமா இருக்கு, மேல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கடைக்காரரை கூப்பிட்டுக்கிற, யா சாஹிபு துஆம், கடைக்காரர் இங்க வாங்க, இது என்னது? மேல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கீழே என்ன ஈரமா இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய துறை மழை பெஞ்சிருச்சு, அல்லாஹ்வுடைய துறை மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், நீ மழை பெஞ்சா என்ன பண்ணிருக்கணும்? மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு, ஓகே, நியாயமான காரணத்தை சொல்ற, ஓகே, என்ன பண்ணிருக்கணும்? நீ நியாயமான நேர்மையான வியாபாரியாக இருந்தால் அதை நீ வெளியே எடுத்து வச்சு மக்கள் பார்வையில் வைத்து, இது நனைஞ்சு போச்சுங்க, மழையில நனைஞ்சு போச்சு, இதை நீங்க வாங்கிக்கிங்க, இது கொஞ்சம் மட்டமா தான் இருக்கும்னு சொல்லி அந்த பொருளுடைய தரத்தை சொல்லி மக்களுக்கு விற்கணும். மக்கள் வாங்குறாங்க வாங்கல ரெண்டாவது, அது அவங்க விருப்பம், கஸ்டமருடைய விருப்பம், அது வாங்குறாங்க வாங்கல. நீ என்ன செய்யணும்? உன்னுடைய பொருள் தரம் குறைவாக இருந்தால் அதை சொல்லி தான் நீ விற்க வேண்டும், அதுதான் நேர்மை. அல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் கஷனா ஃபலைஸ மின்னாங்க. யார் நம்மை ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவன் அல்ல, அவன் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன், அவன் முஸ்லிமே கிடையாதுங்கிறாங்க. இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு வெளியேற்றுகிறார்கள் யாரு? மோசடி செய்வர்களை, ஏமாற்றுவர்களை. அப்ப வியாபாரத்துல மோசடி, இப்படி நிறைய மோசடி. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய துணை சொல்றாங்க, இந்த மோசடி என்கிற இதுவும் மிக மோசமான ஒரு பண்பு. இந்த பண்பு ஒரு மனிதனிடத்தில், ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்குமானால் அவன் மரணிக்கும் பொழுது அப்படியே மரணித்தால் அவன் சொர்க்கத்திற்குரியவனாக மரணிக்க மாட்டான், அவன் நரகத்திற்குரியவனாக மரணித்து விடுவான் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன் நாஸி அஜ்மஈன் ஃபமன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஜும்மாவுடைய முதல் உரையில ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிகிற பொழுது அவரிடத்தில் 3 பண்புகள் இல்லாத நிலையில் அவருடைய உயிர் உடலை விட்டு பிரியுமானால் அவர் சொர்க்கத்திற்குரியவராக மாறிவிடுகிறார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அந்த 3 பண்புகளில் முதலாவது அல் கிபர், பெருமை, இரண்டாவது அல் குலூல், ஏமாற்றுவது, மூன்றாவது அத்தைன், கடன் வாங்குவது என்று சொன்னார்கள். கடன் கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரையில் அது மார்க்கம் அனுமதித்த ஹலாலான ஒரு விஷயம், மாற்று கருத்து இல்லை. மார்க்கம் கடன் கொடுக்கல் வாங்கலை அனுமதித்திருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய மிகப்பெரிய வசனம், கிட்டத்தட்ட 1.5 பக்கத்துக்கு ஒரு வசனம் இருக்கும். சூரத்துல் பக்ராவுடைய 282வது வசனம், மிகப்பெரிய வசனம். 2 வசனம் இருக்கு, ஒன்னு பெருசு, அடுத்த வசனமும் அதைத்தான் பேசுது. தொடர்ந்து 2 வசனம், பெரிய வசனம். அது முழுக்க முழுக்க எதை பேசுறதுன்னா அத்தைன், கடன் கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யணும், கடன் கொடுக்கிறவன் எப்படி நடந்துக்கணும், கடன் வாங்குறவங்க எப்படி நடந்துக்கணும்ங்கிற சட்டத்திட்டத்தை மிக விலாவாரியாக, மிக தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். வேற எந்த வசனத்தையும் இவ்வளவு பெருசா அல்லாஹ் சொல்லல, விவரிக்கல. அப்ப கொடுக்கல் வாங்கல் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வரவேற்கத்தக்க விஷயமாக இல்லை, அதை அல்லாஹ்வுடைய திரு வலியுறுத்திய விஷயமாக இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகையிலே கடனை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரமி, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பாவம் செய்வதை விட்டும் கடன் வாங்குவதை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க. கடன் வாங்கிட கூடாது, கடனாலே நான் மௌத்தா போயிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடனை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க தொழுகையில, அத்தஹியாத்துல. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடன் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடனை ஒருத்தரிடம் கடனாக ஏதாவது வாங்கினால் திரும்ப கொடுக்கும் பொழுது அதை விட அதிகமாக கொடுப்பார்களாம். ஒரு ஒட்டகத்தை யாரா கடனாக வாங்கினாங்கன்னு சொன்னா, ஒரு சிறிய வயது ஒட்டகத்தை கடனாக வாங்கியிருப்பார்கள், திரும்ப கொடுக்கும் பொழுது பெரிய வயது, கூடுதல் வயது ஒட்டகத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அப்ப கடன் கொடுக்கும் பொழுது பெருந்தன்மையாக அல்லாஹ்வுடைய நடந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? கடன் கடன் கொடுக்கிறவங்க நீங்க பெருந்தன்மையா நடந்துங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே சட்டம் இருக்குது. கடன் கொடுப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடன் வாங்கின ரொம்ப கஷ்டத்துல இருக்கானா,
ரொம்ப ஆண்டி ஆயிட்டானா, ரொம்ப நஷ்டத்துல கஷ்டத்துல வழியே இல்லாம இருக்கானா, சரி கடன் கொடுத்தவர்கள் தள்ளுபடி பண்ணுங்க, ஒரு 25% தள்ளுபடி பண்ணுங்க, அல்லது உங்களால் முடிஞ்ச 50% அல்லது 75 அல்லது முழுமையா தள்ளுபடி பண்ணுங்க, அல்லாஹ்வுக்காக அதை விட்டு கொடுங்க என்று இஸ்லாம் கடன் கொடுத்தவரை நீங்க பெருந்தன்மையை அடைந்து கொள்ளுங்க என்று சொல்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பெருந்தன்மையால் நடந்தாலும் நம்மளை மொட்டை அடிச்சுட்டு போயிருவாங்க. இன்னைக்கு பெருந்தன்மையாக நடந்தால் இன்றைக்கு நாம காலி. இன்றைக்கு யாரிடத்திலும் பெருந்தன்மையை காட்ட முடியவில்லை, நெருங்கிய உறவிடத்தில் கூட பெருந்தன்மையை காட்ட முடியவில்லை, நெருங்கிய நண்பர்களிடத்தில் கூட பெருந்தன்மையை காட்ட முடியவில்லை. அந்த அளவுக்கு ஏமாற்று பேர், இதுவும் ஒரு வழியில ஏமாத்து பேர் வழி, குலுல்ல வந்துருது. இது அல்லாஹ்வுடைய திரு குலுல்ல சேர்க்கல, தனியா சொல்றாங்க. குலுல் ஏமாற்றுறது தானே இதுவும் ஒரு வகையில. அல்லாஹ்வுடைய திரு ஏமாற்றுவதில் ஒரு வகையை, அந்த தைன கடனை தனியா பிரிச்சு சொல்றாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். கடன் வாங்குவது நமக்கு தேவைக்கு ரொம்ப, நான் திவால் ஆயிட்டேங்க, சோத்துக்கே வழி இல்லைங்க, பிச்சை எடுக்க நிலைமை வந்துருச்சுங்க, பிச்சை எடுக்க கூட இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. எப்ப பிச்சை எடுக்கலாம், எப்ப யாசகம் கேட்கலாம். புயல் வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, பூகம்பம் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு, எல்லாம் போச்சு, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் பிச்சை எடுத்தாதான் 4 பேர்ட்ட போய் காசை கை நீட்டு வாங்கினா தான் நான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலை வந்தா நீ பிச்சை எடு, தாராளமா பிச்சை எடுன்னு சொல்லுது இஸ்லாம். அந்த இடத்துல நீ பிச்சை எடுக்கலான்னு அனுமதி வழங்குது. ஆனா இன்னைக்கு அப்படித்தான் யார் எல்லாரும் வாங்குறாங்களா? யாசகம் கேட்பவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் வந்து யாசகம் கேட்கிறார்களா? இல்ல. அப்ப இன்றைக்கு யாசகம் கேட்பது ஒரு தொழிலாக மாறி போச்சு. இன்னொன்று, கடன் வாங்குவது என்பது ஒரு ஃபேஷனாக மாறி போய்விட்டது. ஏன் மத்தவன் அவன் புள்ள கல்யாணத்தை கோடி கோடியா நடத்துறான், என் புள்ள கல்யாணத்தை 1 லட்சத்திலேயே நடத்த வேண்டாமா, கடனை வாங்கு. அதுதான் ஏமாறக்கூடிய ஜமாத்துகள் இருக்கிறதா இல்லையா பல இடங்கள்ல. அந்த ஏமாத்து ஜமாத்துல போய் காட்டினா தந்துருவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அதனாலதான் எந்த ஜமாத்திலையும் பைசாவே கொடுக்க மாட்டேங்கிறான். கடன் வாங்கணும்னா உன் நகையை கொண்டா, என்னத்தையாவது ஒண்ணு கொண்டா வச்சுட்டு கடனை வாங்கிட்டு போ, இல்ல ஏமாத்திட்டு போயிடுறீங்க. யாரையாவது எதையும் வாங்காம கடன் நீ கொடுக்க முடியுமா? எவ்வளவு நெருக்கமான நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஜமாத்துக்கு நெருக்கமான நபராக இருந்தாலும் ஒரு பொருளை வாங்காமல் கடனை கொடுக்க முடியுமா? கொடுத்துட்டு அவர் அடுத்த நிமிஷம் ஊர்ல இருப்பாரா? காலி. எவ்வளவு நெருக்கமான நபராக இருந்தாலும் சரி, ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுறாங்க. தலைமறைவு, செல்லு சுவிட்ச் ஆஃப், கால் பண்ண முடியாது, சொந்தக்காரன் போய் கேட்கவும் முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு கடன் வாங்கும் பொழுது காலில் விழாத குறையாக கேட்பார்கள். நமக்கு பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும், மனுஷன் காலில் விழுந்துருவான் போல இருக்கு, இப்படி கஷ்டப்படுறான் போல இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறான் போல, அதனால காலில் கூட வெக்கப்படாம விழுறான் அப்படின்னு நம்மளே பரிதாபப்பட்டு சரி கொடு, நம்மள்ட்ட இல்லாட்டாலும் ஒரு 10 ரூபாயை கொடு, இல்லை ஒரு 100 ரூபாயை கொடு, ஒரு 1000 ரூபாயை கொடுன்னு சொல்லி இருக்கிறத கொடுப்போன்னு கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனா காலில் விழ வந்தவன் 100 ரூபாயை வாங்கின பிறகு நம்ம காலை வாரி விட்டுறோம். காலில் விழுந்து பைசாவை கேட்டவர்கள், கடன் கேட்டவர்கள் பைசாவை கொடுத்த பிறகு காலை வாரி விட்டு செல்லக்கூடிய நபர்கள் தான் அதிகம். அல்லாஹ்வுடைய என்ன சொல்றாங்க, நீங்கள் கடன் வாங்கினால், கடன் வாங்கும் பொழுது எப்படி வாங்கணும் தெரியுமா? கடனை நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். எவன் கடனை திருப்ப கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாங்காமல் இருக்கிறானோ அவனை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். எவர் ஒருவர் கடன் கொடுக்கும் எண்ணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு கடனை வாங்குகிறாரோ அவர் சார்பாக அல்லாவே கடனை அடைப்பான் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. என்னால நல்ல நியத்தோட வாங்கிட்டேன், எப்படியா அந்த கடனை கொடுத்துடணும்னு வாங்குறேன்னு வைங்க, அல்லாஹ் என்னால கொடுக்க முடியாட்டாலும் யாரை வச்சாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். என்னுடைய நண்பர் வந்து எனக்கு பதிலாக கொடுத்து, இந்தாங்க என் நண்பருடைய கடன் நான் கொடுக்குறேங்க அப்படி என் நண்பர் முன் வருவார், என்னுடைய அப்பா முன் வருவார், யாராவது முன் வருவாங்க. என் ஜமாத்து பையன் தாங்க, எங்க ஜமாத்துக்காரர் தாங்க, நாங்க எங்க ஜமாத்து பொறுப்பெடுத்துக்குது, அவர் கடன்ல இருக்காரு பாவம், அவர் நல்ல மனுஷன், நாங்க ஜமாத்து பொறுப்பெடுத்துக்கிறோம். அவங்க ஜமாத்து முன் வரும். எப்ப முன் வரும்? அவர் வாங்கும் பொழுது நல்லவரா நல்ல எண்ணத்தோட வாங்கணும். ஏமாத்திர எண்ணது இன்னைக்கு வாங்கும் பொழுது எல்லாம் ஏமாத்திர எண்ணத்தோட வாங்கிட்டு வாங்கினவன் எண்ணமே இல்லாம இருக்காங்க, வாங்கணுமா இல்லையான்ற எண்ணமே இல்லாம இருக்கிறார்கள். கேட்டா இன்னைக்கு நாளைக்கு வீட்டு நல்லா வாழ்றாங்க, நல்ல 3 வேளை சாப்பிடுறாங்க, நல்லா சொகுசா இருக்கிறாங்க. ஆனா வெளியே வந்தா நான் பாவிமா, நான் சோத்துக்கே வழி இல்லாம இருக்கு என்பது போல முக பாவனைகள் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, கடன் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய எச்சரிக்கையை உள்ளடக்கிய விஷயம் அது. அதனால தான் இது அல்லாஹ்வுடைய கடன் இருக்கும் நிலையில் ஒரு மனிதன் மரணிக்கும் போது ஜனாசா தொழுகை கூட அல்லாஹ்வுடைய வைக்க முன்வரவில்லை. உங்களுடைய சகோதரருக்கு கடன் இருந்தால் நீங்களே ஜனாசா தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம ஒரு ஜனாசா விழுந்தா என்ன கேட்கிறோம்? எங்க அப்பா மூத்தா போயிட்டார், அவருக்கு கடன் இருந்தா நான் தரேன்னு பொறுப்பெடுக்கிறோமா இல்லையா? ஏன் பொறுப்பெடுக்கிறோம்? அது மிகப்பெரிய ஆபத்தானது. மரணிக்கும் பொழுது கடனோடு மரணித்து விட்டால் அது என்னை சொர்க்கத்துக்கு தடையாக வந்துவிடும். அல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஷஹீதுக்கு எல்லாமே மன்னிக்கப்படும், உயிர் தியாகி
அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகி ஷஹீதுக்கு எல்லாமே மன்னிக்கப்படுமா? இதை தவிர இல்ல தைன், கடனை தவிர. கடன் மட்டும் மன்னிக்கவே படாது, அது நிறைவேற்றப்படுகிற வரை மன்னிக்கவே படாதுன்னு சொன்னாங்க. ஏங்க நான் கேட்கிறேன், உயிரை கொடுப்பதை விட ஒரு தியாகம் இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்காக ஒரு மனுஷன் உயிரையே கொடுத்துட்டான், என்னுடைய அடியான் எனக்காக உயிரையே கொடுத்துட்டான், நான் அவனுக்காக கடனை மன்னிக்க கூடாதா? ஆனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான். ஏன்? கடன் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. கடன் மிக ஆபத்தான கொடூரமான குற்றம் அது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முனாஃபிக்குடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு கூட தொழுகை நடத்த முன் வந்தார்கள், தொலை வைத்தார்கள். அல்லாஹ் அடுத்து தடுத்தான். அது ரெண்டாவது. அல்லாஹ் கண்டிச்சான், தொலை வைக்க கூடாது, அவன் கபருக்கு கூட போக கூடாது, அல்லாஹ் தடுத்த ரெண்டாவது. ஆனா தொலை வச்சாங்க. ஏன்? என்னுடைய பாவ மன்னிப்பு அவனுக்கு கிடைக்கணும், என்னுடைய துவா அவனுக்கு கிடைக்கணும், என்னுடைய துவாவின் மூலமாக அவன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்கள். யாருக்கு? முனாஃபிக்குடைய தலைவனுக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய யாருக்கு ஜனாஸா தொழுக முன் வரல? உன்னுடைய சகோதரருக்கு நீங்களே தொலை வைத்து ஒரு முஸ்லிமுக்கு கடன் இருந்தால் நான் தொலை வைக்க மாட்டேன். தொழுகை ஜனாஸா தொழுகைன்னா என்னங்க? ஜனாஸா தொழுகைன்னா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு கேட்கிறது, துவா தானே. அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமா? அதை விட மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாம பள்ளிவாசல மஸ்ஜித் நபவியில க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி மரணிச்சிட்டாங்க. திடீர்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாம சஹாபாக்கள் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில வந்தா பொம்பளையை காணோம், அந்த பெண்மணியை காணோம். அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க, எங்க இந்த பெண்மணியை காணோம், க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா எங்கன்னு? மௌத்தா போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாங்க அடக்கம் பண்ணிட்டோங்கிறாங்க. நீங்க யாரை கேட்டு அடக்கம் பண்ணீங்க என்று சொல்லாம எப்படி நீங்க அடக்கம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா கபருக்கு போய் அந்த பெண்ணுடைய கபருக்கு பக்கத்தில் நின்று துவா செய்தார்கள் அந்த பெண்மணிக்காக. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை என்பது, என்னுடைய பிரார்த்தனை எல்லா முஸ்லிம்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு முஸ்லிமுக்கு நான் ஜனாஸா தொழுகை வைக்க மாட்டேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம். அதனால தான் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், தொழுகையிலே நீங்கள் ஏன் அதிகமாக கடனை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன? ஒரு மனிதன் கடன் வாங்க ஆரம்பித்து விட்டால் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவான். எவ்வளவு நிதர்சனமான உண்மை. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் இன்றைக்கு நடக்கக்கூடிய கால சூழ்நிலை அன்றைக்கே கணித்திருக்கிறார், அன்றைக்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால தான் அவர் இறை தூதர்னு சொல்றோம். ஒரு மனிதன் கடன் வாங்க ஆரம்பித்து விட்டால் பொய் பேச ஆரம்பித்து விடுவான். இன்னைக்கு பொய் பேசுறாங்களா இல்லையா? கடன் வாங்கினா மறு நிமிஷம் பொய் சொல்லி தான் கடனை வாங்குறாங்க, அது வேற விஷயம். அப்ப இன்னொன்னு, இதா வாத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்கிறான். ஒரு மாசத்துல தந்துருவோம், போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, ஒரு 2 மாசத்துல தந்துருவேன் 10,000 ரூபாய் கொடுங்க. 2 மாசத்துல கொடுத்துருக்காங்களா? யாராவது கொடுத்துருக்காங்களா? 2 மாசம் சொன்ன மாதிரி 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும். வெறும் 10,000 ரூபாய் கொடுக்கிறது. வாங்கினது வெறும் 10,000, கேட்டது 1 மாசம் தவணை தான். தவணை முடிந்து விட்டால் போய் தவணை கேட்கணும், அதான் நியாயம். தவணை முடிஞ்சிருச்சா போய் கடன் கொடுத்துட்டு போய் தவணை கேட்கணும். எங்க என்னால கொடுக்க முடியல, இன்னும் 1 மாதம் டைம் கேட்டா அது வேற விஷயம். இவங்க கேட்கறதே கிடையாது, ஓடி ஒளிஞ்சிடுறது. இவர் பின்னாடியே தேடி போக வேண்டியதா இருக்கு. எங்கடா இந்த கடன் கொடுத்த மனுஷனை காணா, கடன் வாங்கின மனுஷனை காணணும். பாவம், அவர் நிலைமை அதுக்கு மேல பரிதாபம் ஆயிடும். அப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்குவதை வரவேற்கவில்லை, ஆமோதிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரொம்ப கஷ்டமா, திவால் ஆயிட்டியா, பிச்சை எடுக்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சா, உன் குடும்பத்தை இனிமேல் காப்பாற்றவே முடியாதா, கடன் வாங்கினாதான் காப்பாற்ற முடியுமா, வாங்கு. அதுவும் நல்ல எண்ணத்தோடு வாங்கு, திருப்பி கொடுக்க எண்ணத்தோடு வாங்கு. அந்த வாங்குற கடன் ஆயிட்ட கண்ணியமா பேசி வாங்கு, எவ்வளவு டைம் வேணுமோ கேட்டு வாங்கு. இப்படி சொல்லுது இஸ்லாம். அதே மாதிரிதான் கொடுக்கும் பொழுதும் நீங்கள் பெருந்தன்மையாக, அவர் உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய பெருந்தன்மை அடைந்தவங்க இஸ்லாம் சொல்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, தேவைக்கு தான் கடனே வாங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல வரல. எங்களுக்கும் எனக்கும் தேவை இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை இருக்கு. ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை புரிந்து அதற்கு ஏற்றவாறு என்னால் திரும்ப கட்ட முடியும், நான் மௌத்தா போறதுக்குள்ள கட்டிடுவேன் என்கிற நிலைமையில் தான் நாம கையை நீட்டி ஒரு காசு வாங்கணுமே தவிர வேற எந்த சூழ்நிலையும் செய்யக்கூடாது. கடனாளியாக நான் ஒரு பொழுதும் மரணித்து விடக் கூடாது என்கிற நியத்து நமக்கு இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணிக்கும் பொழுது ஒரு முஸ்லிமான மனிதர்களாக, பெருமை இல்லாத மனிதர்களாக, ஏமாற்று பேர்வழிகளாக இல்லாத மனிதர்களாக, கடன் இல்லாத மனிதர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.